இது நாள் வரைக்கும் விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் கண்ணீருடனும் கவலையுடன் தான் அவருடைய வாழ்க்கை என்பது முடிவதும் ஆரம்பிப்பதும் இருந்திருக்கு. அதாவது முடிவதுங்கிறத இரவையும், ஆரம்பிப்பது என்பது காலையும் குறிக்கிறது. சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் என்பது அதிர்ஷ்டத்தையும் முழுக்க முழுக்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது. சரி, இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எந்த அளவுக்கு மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர்கள் வாழ்க்கையில காண இருக்கிறார்கள் என்பதை பற்றி நம்ம தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் ஒரு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? சரி, முதல் விஷயம், இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சிகராசனுடைய வாழ்க்கையில எழுந்த அந்த நிமிஷத்துல இருந்து அந்த நாள் முடிவதற்குள்ள இவர்களுக்கு பிடிச்ச நபர்கள் இல்ல தெரிஞ்ச நபர்கள் மூலியமா தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகமா ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. என்னதான் இவர்கள் மற்றவர்களுக்கு அதிகமான பாசத்தையும் அன்பையும் காதலையும் வச்சு அவங்க மேல அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் அந்த நன்றி கற்ற துரோகிகள், அதாவது இந்த விருச்சிகராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில துரோகிகள் இவர்களை ரொம்ப எளிமையா ஏமாற்றிடுவாங்க. ரொம்ப எளிமையா இவர்களை ஏமாற்றி இவர்களிடம் இருந்து பணம், இவர்களிடம் இருந்து இருக்கக்கூடிய பொருட்கள்னு எல்லாத்தையுமே அவர்கள் வசப்படுத்தி கொள்வார்கள். இவர்கள் என்னதான் அவங்க கிட்ட போய் எனக்காக இதை பண்ண மாட்டியா, நான் உனக்காக தானே இதை பண்ணேன் அப்படின்னு இவர்கள் செய்வாங்க. நிறைய விஷயத்த இந்த விருச்சிக அவர்களுக்கு பிடிச்ச நபர்களுக்காக செஞ்சிருப்பாங்க. ஆனா அவர்கள் அதை பத்தி ஒரு விஷயத்த பத்தி கூட கவலைப்படாம நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ரொம்ப அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும்னே செய்வாங்க. இவங்களுக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும். ஆனாலும் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாம அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையில தள்ளப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லிக்கலாங்க. இது வரைக்கும் இப்படி இருந்த ஒரு விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பது ஏற்படணும்ல, அதெல்லாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் யார் மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் வைக்கிறார்களோ அவர்கள் இவர்களிடமிருந்து ரொம்ப எளிமையா பிரிஞ்சு போயிடுறாங்க. இவர்கள் என்னதான் அவங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் போய் பேசி எல்லா பிரச்சனையும் சரி பண்ண நினைச்சாலும் அவர்கள் அதை பத்தி யோசிப்பதே கிடையாதுங்க. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, இன்னைக்குன்னு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இவர்களை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டம் இருக்குங்க, கவலைகளும் இருக்குங்க. ஆனா அதை பத்தி இங்க யாருக்குமே எந்த ஒரு விஷயத்திலுமே எந்த ஒரு எண்ணங்களும் இருக்காதுங்க. நாளுக்கு நாள் இவர்கள் மற்றவங்களால ஏமாற்றப்படுவதுன்றது நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த விருச்சிகராசினுடைய குடும்பத்தார்களாலேயே பல நாட்கள் இவர்கள் கவலைகள் பட்டிருக்காங்க. முக்கியமா அழுதுருக்காங்க, தனியா புழம்பிருக்காங்க. யாரை நம்புறது யாரை நம்பணும்ன்றது தெரியாம ஒவ்வொரு நாளும் தனக்குத்தானே பார்த்தீங்கன்னா வர்த்திக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபராகவும் இருக்கிறார்கள் இந்த விருச்சிகராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களும் மாறுங்க. சரி, இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இதுக்கப்புறம் இவர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். முதலாவது விஷயம், இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய பிள்ளைகள் மேல ரொம்ப அன்பு அக்கறை பாசம்னு வைப்பாங்க. ஆனா இவர்களுடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் மேல, அதாவது எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் கூட துளி அன்பு கூட இருக்காதுங்க. இந்த கடைசி காலம் கூட சொல்லுவாங்க. அது எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில அந்த கடைசி காலங்கள்ல பல நாட்கள் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பாங்க. என்னைக்காவது தன்னுடைய பிள்ளைகள் வருவார்கள், தன்னை பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கைன்றதும் இருக்கும். ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் மேல துளி அளவு கூட அன்பு இருக்காதுங்க. பல வருஷங்கள் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தான் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான எல்லாத்தையுமே தான் செஞ்சு கொடுக்கணும்னு அந்த அளவுக்கு அவர்கள் மேல பாசம் அன்புன்னு வச்சு இந்த விருச்சிகராசிக்காரர்கள் என்னென்னமோ பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இப்போ நிலைமை என்னன்னா இந்த விருச்சிகராசிக்காரர்கள் எப்படின்னா ஒரு அனாதாசனத்துல போய் பிள்ளைகளை விட்டு வந்துடுறாங்க பாத்தீங்களா, அந்த நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டாங்க. இது ரொம்ப மன வளர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நிலைமை இதுதானுங்க. இவர்கள் இந்த இடத்துல இருந்து வெளிவர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மாறுதல் கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிற விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிள்ளைகள், எந்த ஒரு பிள்ளை நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ அந்த பிள்ளையே உங்களை தேடி வருங்க. உங்களோட தான் இருக்கணும்ன்ற அடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு
உங்களை தேடி வந்து உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில மதிப்பு இல்லாமல் போன இடங்கள்ல மதிப்புகளும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேல உரிமை எடுத்து அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்களோ, அவர்கள் இல்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களே உங்களுடன் வந்து சேர்வார்கள். உங்கள் மேல அன்பும் பாசத்தையும் பல மடங்கு வைப்பார்கள். அது மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே இந்த கடன் பிரச்சனையினால ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இவர்கள் ஏதாவது செஞ்சு இந்த கடன் பிரச்சனையை எல்லாம் சரி பண்ணிடலாம், எப்படியாவது கடன் பிரச்சனையை நீக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கவே இல்லைங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடன் பிரச்சனைக்கு முற்றிலுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள். கடன் பிரச்சனையோடு சேர்த்து இந்த தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிக நாட்கள் இருந்துச்சு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அந்த தொழில்ல இவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இனி மாறுதல், மிகப்பெரிய மாறுதலை காண்பாங்கன்னு சொல்ல முடியும். நாளுக்கு நாள் இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் துன்பங்களாகவே இருந்துச்சு. அப்படிப்பட்ட துன்பங்களும் நீங்க ஆரம்பிக்கும். நீங்க புது வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகளும், புது வீடு கட்டுவதற்கான ஏற்படக்கூடிய பணம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்க போகுதுங்க. சில காலங்களாகவே நீங்க வீடு கட்ட கொடுத்த கான்ட்ராக்டர், இல்லைன்னா நீங்க வீடு கொடுத்த மேஸ்திரி, இல்ல நீங்களே இறங்கி செய்ய நினைச்சாலும் சில நபர்கள் அதுல உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ரேட் இதுவாக தான் இருந்திருக்கும், ஆனா அதற்கு மேல அதிகப்படியான கொஞ்சம் பணம், இது இவ்வளவு ஆகும் அவ்வளவு ஆகும் சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை கறந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகள் கிடைக்குங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, நீங்க எந்த ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது அதுவாக தான் இருக்குங்க. இது இது இல்லை அப்படின்னு நினைக்கிறது அது இல்லாமலாக இருக்கும். நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுடைய வாழ்க்கையவே இனி மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லாம திருமணம் நடக்காமலாம் பல நபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா திருமணம் ஆயிருக்கும், குழந்தை இருக்காது. திருமணமே நடக்கலாம், சமயம் வயசு மட்டும்தான் அதிகரிக்குது. என் வயசுல இருக்கவங்களுக்குலாம் ஒரு குழந்தை 2 குழந்தைலாம் வந்துருச்சு சாமி, ஆனா எனக்கு என்ன கல்யாணம் கூட ஆகலைன்னு வருத்தம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வருத்தத்தை நீக்கக்கூடிய விதமாக இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியத்தை பெறுவார்கள். முக்கியமா சொல்ல போனா இந்த திருமண பாக்கியத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில பல நாட்கள் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களும் துன்பங்களும் காணாமல் போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான வழிகளையும் இதற்கப்புறமா காண்பீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே, நிராசையாக இருந்த விஷயங்கள் கூட நிறைவேற போகுதுன்னு தாங்க சொல்ல முடியும் விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில. இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க இரவு தூங்க முடியாம நிம்மதி இல்லாம எவ்வளவோ நாட்கள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் போயிடுங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே உங்க கூட நெருக்கமா இருக்கணும், உங்களுடைய நட்பு வேணும்னு ஆசைப்படுவாங்க. இதற்கு முன்பு உங்களை பத்தி கவலைப்படாத நபர்கள் கூட உங்க மேல அன்பும் பாசத்தையும் அக்கறையும் வைப்பாங்க. நீங்க தான் உலகொன்று சுத்தி இருந்த நபர்கள் உங்க கிட்டேயே வந்து இருப்பாங்க. உங்களை வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி போனவங்களும் உங்களை தேடி வருவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் நீங்க இத்தனை நாட்கள் காத்திருந்தீங்கன்றது போல உங்களுடைய வாழ்க்கைன்றது வரப்போகுதுங்க. முன்னாடி நீங்க செஞ்ச சில தவறுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை துரத்திட்டு வரப்போகுதுங்க. அந்த தவறை சரி பண்ணுவதற்கு நீங்க என்ன தவறு செஞ்சீங்களோ அதை திருத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள இன்னைக்கு வரைக்குமே ஒரு விஷயம் என்பது நடந்துகிட்டே தாங்க இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் மற்றவர்கள் குறை கூடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சரியா செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, தப்பா செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில சரி தப்புன்றது இருக்காதுங்க. இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியான ஒரு விஷயமா இருக்கும். வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்றதாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இனி நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரி, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஒரு சிறிய எளிமையான பரிகாரம் சொல்ல போகிறோம். இது கண்டிப்பா எல்லோரும் செஞ்சா ரொம்ப நல்லதுங்க. ஆனா செய்ய முடியாம போச்சு அப்படின்ற போது நீங்க மனம் வருத்திக் கொள்ள வேண்டாம், சரிங்களா? சரி, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு பரிகாரம் என்பது எனக்கு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி, அதாவது இந்த வருகின்ற டிசம்பர் 19ஆம் தேதிங்கிறது மிகவும் முக்கியமான அமாவாசை நாளுங்க. இந்த அமாவாசை நாட்கள்ல நீங்க உங்களுடைய பித்தர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண போறீங்க. இது நீங்க வீட்டுல இருந்தே செய்யலாம். இன்னும் நிறைய நபர்களுக்கு பயம் வரும், பித்தர்கள்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா சாமி அப்படின்ற ஒரு கேள்வியே வந்துடும். நீங்க குலதெய்வம் கோயில் போகணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க. ஆனா இதை உங்களுடைய வீட்டுல இருந்து செய்ய முடிஞ்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல நீங்க ₹1 நாணயமும் அதோடு சேர்த்து நீங்க கண்டிப்பா இந்த துளசி இலையும் சேர்த்து போட்டுருங்க. ₹1 நாணயம், துளசி இலை கட்டாயமாக போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல கல் உப்பையும் போட்டுருங்க. இதை போட்டாலே போதுங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கும், பித்தர்களுடைய சாபம் நீங்கும். முக்கியமா சொல்ல போனா இந்த நீர்ல நீங்க அமாவாசை அன்னைக்கு போட்டு வச்சுட்டீங்க பாத்தீங்களா, இதை எப்ப செஞ்சாலும் சரிங்க செய்யலாம். ஆனா சுத்தபத்தமா குளிச்சுட்டு செய்யுங்க, அதுவும் பூஜையை வச்சு செய்யுங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு நாள் அமாவாசை நாள் முடியும் பார்த்தீங்களா,
முடிகிற நேரத்துல, அதாவது முடியறதுக்கு நீங்க தூங்க போவீங்க பார்த்தீங்களா, அப்ப கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் கூட நீங்க இந்த தண்ணீர் எடுத்து உங்களுடைய வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விடுவதற்கு நீங்க கண்டிப்பா துளசி இலைகளை பயன்படுத்தலாம். அப்படி துளசி இலைகள் கிடைக்கலன்னா வேப்பிலைகளை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கைகளால நீங்க இதை தெளிச்சு விட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பா அப்படி செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த ஒரு பரிகாரத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சரியான முறையில இந்த நாட்கள்ல செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சின்ன சின்ன விஷயங்களும் பிரச்சனைகளையும் தீர்த்து வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கான வழிகளை நீங்க பார்க்க முடியுங்க. சரி, இந்த விருச்சிக ராசியினுடைய நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாமா? விருச்சிக ராசியினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷ்யம் கோட்டை நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இருக்குதுங்க. இதனுடைய ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறாலும் உங்களுடைய கிரகாதிபதியாக செவ்வாய் தான் இருக்கார். அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாக நடக்கும்ன்றதை நம்புங்க. கண்டிப்பா முருகப்பனுடைய ஆசீர்வாதம் என்பது கிடைக்கும். சரி, இந்த விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் முதல் இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே ஒரு நபர்கள் கிட்ட கீழே வேலை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இவர்கள் எவ்வளவுதான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரி, அந்த சம்பள உயர்வும் கொடுக்க மாட்டாங்க, அந்த மரியாதை மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இவர்கள் வேலை பார்த்த இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய, அதாவது எப்படி சொல்லணும்னா இவங்களுடைய அனுபவம் அப்படின்றது இவங்களுடைய ஒரு வருஷம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வயசு வரைக்கும் இவர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அதே வயசு வரக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு இவர்களுடைய சம்பளம் உயர்வாகவும் கிடைக்கும், மரியாதையும் மதிப்பும் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நரக வேதனை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் கிடைக்கும். அனுஷ்யம் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு எதிராகவே இருக்கும். இவர்கள் நினைச்சு செய்வாங்க, ஆனா அதற்கு எதிராகவே ஒரு விஷயம் நடக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, இவர்கள் நினைச்சபடியா நினைச்ச மாதிரியே நினைச்ச விஷயம் என்பது நடக்க ஆரம்பிக்குங்க. கோட்டை